நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கான கறி தோசை எங்கே கிடைக்கும் அப்படின்னா பாண்டிச்சேரி மிஷின் ஸ்ட்ரீட் நீலகிரிஸ் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மிஷன் ரோடு டோமினோஸ் பக்கத்தில் இருக்க மதுரை ருசி அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னால் இவங்க ஈவினிங் டின்னர் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாண்டிச்சேரியிலே கறி தோசை எங்கே ஸ்பெஷலாக இருக்கும்னு யார் கேட்டாலும் எல்லாரும் கை காட்டுற கடை இந்த ஒரு கடை தான். இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட சிக்கன் கறி தோசை, எறா கறி தோசை, அப்புறம் தோசை வெரைட்டி, அதுக்கப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இங்கே கிடையாது. ஸோ இந்த 4 ஐட்டம் மட்டும் தான். கூடவே சைட் டிஷ்க்கு வந்து எறா, அதுக்கப்புறம் வந்து போட்டி, ஈரல், அதுக்கப்புறம் சிக்கன் செட்டிநாடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சிம்பிளாக இந்த வெரைட்டிஸ் மட்டும் வச்சு இந்த ஏரியாவை கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ள போயிட்டு இந்த கடை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ருசின்றது 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்கோம். 22 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் டிஃபன். ஆக்சுவலி அது வீட்லேயே செய்கிறது, எங்கள் அம்மா ப்ரிப்பரேஷன். இது மாஸ்டர் வச்சு செய்கிறது கிடையாது. மாஸ்டர் வந்து வெறும் பரோட்டா, தோசை அது மட்டும் தான். ஸோ வந்து நம்ம தூள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து தான் வருது. நம்மள்ட்ட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கறி தோசை ஸ்பெஷல், எறா தோசை, பரோட்டா வித் சிக்கன் கறி, அப்புறம் மட்டன் போட்டி. ஸோ இந்த மாதிரி டிஷ்லாம் நம்மள்ட்ட ஃபேமஸ். ஐ மீன் அதோட ஸ்பெஷல் என்னன்னா கறி தோசை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. பட் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்கான கறி தோசை எங்கே கிடைக்கும் அப்படின்னா பாண்டிச்சேரி மிஷின் ஸ்ட்ரீட் நீலகிரிஸ் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா மதுரை, நான் பாண்டிச்சேரி. செட்டில் ஆனதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி தான். சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு, அப்புறம் வந்து ப்ரான் தொக்கு, எல்லாமே தொக்கு ஐட்டம், அப்புறம் மட்டன் போட்டி. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஐ மீன் வந்து இப்போ இல்லை, எங்கள் அம்மாவோட வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 14 வயசுலேயே வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஐ மீன் எல்லாருமே வீட்டில் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்ன ஃபுட்டு வந்து நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் போட்டுருந்தோம். அப்புறமா தான் நைட் டின்னர் ஆரம்பித்தோம். கொஞ்சமாக ஆரம்பித்தோம், சின்னதாக தான் ஆரம்பித்தோம். இட்லி தோசை தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கறி தோசை இந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்தோம். நம்ம சின்ன கடை வீட்டுக்கு கீழே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட்னால நம்ம வந்து இந்த ரோட் சைடில் இல்லாமல் வீட்டுக்கு கீழே நம்ம வாசலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எல்லா ஃபேமிலியும் வந்து சாப்பிட்ணும், எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இடம் கிடைக்கல, கொஞ்சம் தேடிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா ஸோ பிரிக் கேண்ட் ஓப்பன் ஆகியா இருக்கும், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக விரும்பி எந்த செலவு செய்கிறோன்னா ஐ மீன் ஃபுட்டை வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ வந்து எப்படின்னா ரொம்ப ஐ மீன் டெம்ப்டிங்காக சாப்பிட்டவங்க வந்து ப்ரோ நான் ஏதோ எதிர்பார்த்து வந்தேன், இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ என்ன விஷயம்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு எதுவுமே கலக்கிறது கிடையாது. அதான் விஷயம். மசாலா யூஸ் பண்ணி இப்போ நல்லாவே மசாலா யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கம்மி பண்ணி தண்ணியாக வச்சு அதோட டேஸ்ட்டே போயிடுது இல்லையா. நம்ம மசாலா நல்லா கொடுத்து நல்லா ஃப்ளேவர் கொடுத்து அதான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள்ட்ட வந்து மீன் குழம்புலாம் அல்டிமேட்டாக இருக்கும். அதை வந்து தனியாகவே குழம்பு கேட்குறாங்க, நம்மளால கொடுக்க முடியல. நம்ம வைக்கிற குவான்டிட்டி எவ்வளோ தான், கொஞ்சம் தான். இப்போ ரொம்பலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேமிலி கஸ்டமர்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி தோசைக்குன்னு நம்மளுக்கு கஸ்டமர் வராங்க. நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா கறி தோசை, எறா தோசை, ப்ரான் தோசைன்ற அந்த மாதிரி ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஏதோ தயங்கி வந்து சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, என்னடா கறியே இல்லை தோசை இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. பட் அதை சாப்பிட்டோன்னே தான் ஃபீல் பண்ணவே முடியும். இதான் விஷயம். ஏன்னா அது கறியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்மாஷ் பண்ணிடுவோம். ஆமாம், அது கறி முழுசாக போட்டால் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் வந்து ஸ்மாஷ் பண்ணி கறி தோசையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். 90 தான் ப்ரோ, கறி தோசைலாம் 90. அப்புறம் எறா தோசைலாம் 150 தான், எறா தொக்கு 150 தான். எல்லாருமே சாப்பிட்லாம் ப்ரோ. ஐ மீன் அதில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதை ஃபீல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஐ மீன் என்னன்னா குழந்தைங்களும் சாப்பிட்லாம், காரம்லாம் இருக்காது. அதேமாதிரி நீங்கள் நைட்டில் வந்து சாப்பிட்றீங்க ஒரு ஹோட்டல்னா நெஞ்செல்லாம் கறிக்கிற அந்த சென்சேஷன் இருக்கும் இல்லையா, நெஞ்சு கறிக்குது என்னடா போய் சாப்பிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையாக அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிரச்சனை இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், அதான் சொல்கிறேன் இன்க்ரீடியன்ஸ். ஆமாம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே உங்களுக்கு சாப்பிடும்போது அதிலே இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா செரிமானம். ஏன்னா நம்ம பட்டை கிராமில் நார்மலாக எடுத்துக்கிறதே இல்லை, பர் டேக்கு எடுத்துக்கிறது இல்லை. நம்ம குருமாலே அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சாப்பிடும்போதே அது தெரியணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும்ன்றதுனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லைங்க இங்கே வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. காஸ்ட்லாம் அதிகமாகலாம் இல்லைங்க, எல்லாமே 20 தான். ஐ மீன் கறி தோசை 90 தான்.
எல்லாம் ஐ மீன் பரோட்டா சப்பாத்தி ஐ மீன் கல் தோசை எல்லாமே 20 ரூபா தான். அதேமாதிரி நம்ம கடை வந்து ஏன் அப்பப்போ க்ளோசிங்கில் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு தான். பட் எப்பயாவது ஒரு நாள் வந்து 2 நாள் 3 நாள் லீவ் ஆகிடும். அது என்னன்னா நம்ம ஃபேமிலியாக பண்ணிகிட்ருக்கோம். நானும் அம்மா தாத்தா பாப்பா மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் அந்த விஷயம். ஸோ இதனால தான் வந்து சப்போஸ் மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக அது டிபார்ட்ஸ் அண்ட் பட் லீவ் விட்டால் திறந்துடும், இதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வந்து ஒரு குரூப் ஆரம்பித்து பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்து மதுரை ருசி கடையிலேருந்து ஒரு சிக்கன் கறி தோசை, எறா தோசை, அப்புறம் 2 பரோட்டா, அப்புறம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்பெஷல் கறி தோசை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சுட சுட இருக்குது சிக்கன் கறி தோசை. வெறும் தோசையை மட்டும் வச்சு எப்படின்னு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். வரும் எப்படி இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த கல் தோசையும் சரி, நல்லா அந்த முட்டையை அடித்து போட்டு அந்த கறியை போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனியன்ஸு ப்ளஸ் அந்த குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்காங்க அந்த சிக்கனை. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும்னு. அந்த குழம்போட எப்படி டேஸ்ட் பண்ணலாம். அந்த குழம்புல நல்லா பரட்டி எடுத்துகிட்டு சிக்கன் கிரேவி தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சிக்கன் கிரேவி தான் வாங்கியிருக்கேன். செம்மையாக இருக்குது. அந்த குழம்போட சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த குழம்புமே ரொம்ப காரம்லாம் இல்லை. இதெல்லாம் பாண்டிச்சேரி சைட்லாம் வந்து காரத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டு விட்ருவாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்ல ஒரு லைட்டான காரம், தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணிடுறாங்க. அந்த குழம்பு கறி தோசையோட சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. வாயில் வச்சோடனே கரைஞ்சி ஓடுது. மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து எறா தோசை எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எறா தோசை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் எடுத்த இந்த ஃபஸ்ட் பைட்லேயே வந்து 2 பீஸ் மாட்டிடுச்சு. நிறைய ஆனியன்ஸ் நிறைய தூக்கலாக போட்டு பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த கறி தோசைக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் ஆனியன் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ எறாடும் போது அதோட குவான்டிட்டி நிறைய போட முடியாதுன்றதுனால ஆனியன் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த குழம்போட எப்படிங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, செம்மையாக இருக்குது. ஒரு நீட்டான ஒரு எறா தோசை, நல்லா ஆனியன்ஸ் தூக்கலாக போட்டு அந்த எறாவுமே நல்லா குக் பண்ணி எடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. குட்டி குட்டி எறா தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அந்த குழம்போட சாப்பிட்றது பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கறி தோசை ஒரு எறா தோசை சாப்பிட்டா போதும். நைட் டின்னர் க்ளோஸ்டு. நல்லா திருப்தியாக போயிட்டு போகலாம். நெக்ஸ்ட் அந்த பரோட்டா வித் செட்டிநாடு சிக்கன் கேட்டிருக்கேன். அதே எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பரோட்டா வித் செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இதுக்கு குழம்பு சால்னா வாங்காமல் அந்த கிரேவி செட்டிநாடு சிக்கன் கிரேவியை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக செட்டிநாடு சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்ல திக்கான ஒரு தொக்கு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே தனியாக வச்சுட்டு பாருங்க, எல்லாமே வந்து நல்ல அந்த தொக்கு டைப்பில் தான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த பரோட்டா பீஸை பிச்சு அந்த போன்லெஸ் பீஸை வச்சு அந்த தொக்கோட அப்படியே எடுத்து தரமான மசாலா. அவர் பேசும்போது சொன்னதுக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மசாலா லைட்டான காரம் இருக்குது, இதில் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அந்த சிக்கன் செம்மையாக வந்திருக்கு. பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். போகும்போது இருக்குது 4-5 பரோட்டா போகும்போது இருக்குது. அப்படியே அந்த போன்லெஸ் பீஸோட அந்த கிரேவியோட அப்படியே எடுத்து எப்படி இருக்கு பாருங்க, தக்க தக்க தக்கன்னு. ஆஹா, மஸ்ட் இந்த காம்பினேஷன். இது இல்லாமல் அவங்க கிட்ட எறா தொக்கு, போட்டி, ஈரல் ப்ளஸ் இந்த செட்டிநாடு சிக்கன் சொல்லிட்டு 4 ஐட்டம் வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணால் போதும்னு சொல்லி டேஸ்ட் பண்ணேன். நான் சாப்பிட்ட எல்லாமே வந்து ஒர்த்துனே சொல்லலாம். மெயினாக அந்த கறி தோசை ப்ளஸ் இந்த பரோட்டா வித் இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி டாப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எறா தோசை சொல்லுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து பாண்டிச்சேரிக்கு வரீங்களோ ஈவினிங் டைமில் நல்ல ஒரு நான்வெஜ் கறி தோசை பரோட்டா இது மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.